எல்லாருக்கும் இருக்க காமனான ப்ராப்ளம்னா அது ஹேர் ஃபால் தான். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். ஹேர வந்து பராமரிக்கவே முடியாது. இந்த வீடியோல வந்து நம்ம ஹேர வந்து எப்படி பராமரிக்கலாம் அண்ட் ஹேர் ஃபால வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு வந்து வீடியோல பார்ப்போம். அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹேர பராமரிக்கிறதுல மெயினா இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் வந்து எப்படின்னா காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஆனா நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய்க்கு வந்து கருவேப்பிலை பொடி, நெல்லிக்காய் பொடி அண்டு முழு வெந்தயம், செம்பருத்தி வந்து முழு பூவா தான் போட்டு காய்ச்ச மாட்டேன். அத அப்படியே வந்து சூரிய ஒளியில வந்து வச்சுருவேன். ஒரு 5 டேஸ் வந்து அது சூரியனோட ஹீட் வந்து அதில இறங்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து நான் அத அப்படியே யூஸ் பண்ணுவேன். ஹேர் ஆயில நம்ம ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு, நம்ம எப்பயும் போல ஹேர் ரொட்டீன் பண்ணோம்னா, நம்ம ஹேர் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் தேய்க்கும்போது ஒரு சில்க்னஸ் வந்து நம்ம ஹேர்ல தெரியும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வீக்லி வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஹேர் பேக் வந்து ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணணும். பண்ற ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, வெந்தய ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் வந்து நான் 11த், 12த் அந்த ஸ்டேஜ்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்றோம்னா, அத ரெகுலரா யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணா தான் அதோட ரிசல்ட் தெரியும். வெந்தயம் அண்டு கருவேப்பிலை எப்படி யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வந்து வெந்தயம் அண்டு பாசிப்பயிறு, நம்ம பச்சை பாசிப்பயிறு இருக்குல்ல, அத ஊற வச்சு அந்த மாரி ஹேர் பேக் பண்ணுவோம். ஸோ வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நல்ல குரோத் இருக்கும். அண்ட் ஹேர் குளிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு, நம்ம தட்டி விடுவோம்ல, ஈரம் உணர்த்தும்போது வந்து நம்ம தேங்காய் பூ துண்டு, அப்படி இல்லைன்னா சாஃப்ட் டவல் அந்த மாதிரி தான் எடுத்து துவட்டணும். அண்ட் தட்டி விடக்கூடாது. தட்டி விடும்போது வந்து ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கனால. ஸோ வந்து மெதுவா தான் வந்து வைக்கணும். அண்ட் வந்து சீக்கிரமா காய வைக்கணுன்ற சிச்சுவேஷன்ல ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹீட் வந்து நம்ம ஹேர டேமேஜ் பண்ணும். ஸோ வந்து லிமிட்டா வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். கலஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதில வந்து அவ்ளோ சத்துக்கள் இருக்கு. அது ஒரு இயற்கை கண்டிஷனராவே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அரிசி கலஞ்ச தண்ணிய வந்து ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தலைவலியா அப்படியே ஊத்துனோம்னா, அது ஒரு எஃபெக்டிவான ஹேர் கண்டிஷனரா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வெளியிலேருந்து பராமரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம உள்ள வந்து அதுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அண்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடுலேயே வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா பளபளப்பாவும், ஹெல்த்தியாவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அண்டு இந்த மாரி நெல்லிக்காய் பொடி, கருவேப்பிலை பொடி அண்டு முருங்கை பொடிய அரைச்சு வச்சுட்டு, அத வந்து காலையில தினமும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சாப்பிடலாம். அண்டு இந்த முருங்கை பொடியெல்லாம் வந்து தோசையோட மிக்ஸ் பண்ணி நம்ம முருங்கைக்கீரை தோசையாவும் சாப்பிடலாம். அண்டு சூப்பாவும் வச்சு குடிக்கலாம். முருங்கைக்கீரையில அவ்ளோ அயர்ன்ஸ் இருக்கனால, அந்த இரும்பு சத்து வந்து நம்ம ஹேர் குரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முருங்கைக்கீரை வந்து ஸ்கிப் பண்ணாம நம்ம ஃபுட்ல வந்து எடுத்துக்கணும். இந்த பிரச்சனை வந்து இந்த வெயில் காலத்துல ஒரு காமனான ப்ராப்ளமாவே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வேப்பில வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்னே சொல்லலாம். வேப்பில கொஞ்சம், சின்ன வெங்காயம் 5 அண்ட் வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் அரைச்சு ஒரு ஹேர் பேக் போட்டோம்னா, இந்த பொடுகு பிரச்சனை வந்து போயிரும். ஒரு 4 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். வீடியோல வந்து நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.